ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, கண்டிப்பா இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த பதிவை உன் கண்களில் காட்டிடணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை சுற்றி இருக்கும் யாரையும் முழுமையாக நம்பாம எல்லாரையும் சந்தேக கண் கொண்டு நீ பார்த்துக்கிட்டு இருக்க. எல்லாரும் நல்லவங்க தான், ஆனால் அவங்க வாழ்க்கை சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் ஒன்றா சேர்ந்து அவர்களை உனக்கு எதிராக மாற்றும் போது நீ கொஞ்சம் கவனமாக இருப்பது உனக்கு நல்லது தான். எல்லாரையும் சந்தேகத்தோடு பார்க்கறதுக்கு பதிலாக முதல்லையே அவங்க கிட்ட நல்லா பார்த்து பழகிட்டு அப்புறமா நம்பிக்கை வைப்பது சரியாக இருக்கும் அல்லவா? சந்தேக கண்ணோடு பார்க்கறதுக்கும் அவங்க கிட்ட பழகிய பிறகு நம்பிக்கை வைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நீ மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அதே அன்பைத்தான் அவர்கள் உனக்கு திரும்ப தருவாங்க. நீ அடுத்தவங்க மீது நம்பிக்கை இல்லாமல் எல்லாரிடமும் ஒருவித தூரத்தோடு பழகும்போது அதே விஷயந்தான் உனக்கும் திரும்ப கிடைக்கும். அதனால் முதல்லையே யார் என்ன எப்படிங்கிறத ஒருத்தவங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் மீது நீ அன்பும் பாசமும் நம்பிக்கையும் மிக உறுதியாக வைக்கும்போது அதே அளவு அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் நீ அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுங்கிற இந்த வாழ்க்கை பாடத்தை புரிஞ்சுக்கோ. உன்னை எப்போதும் குறைவாகவே நீ நினச்சிக்கிட்டு இருக்காம உன்னை உயர்வாக நீ நினைக்க அது உனக்குள்ள வாழ்க்கைக்கான வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் வழிகளை தரும். ஆமென் செல்லமே. நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கான நல்ல வழிகளை உனக்குள் இருந்துதான் பெற முடியும் என் செல்லமே. அமைதியாக ஓடிக்கொண்டே இருக்கும் நதிநீர் போல நீ எப்போதும் அமைதியாக எல்லாருக்கும் நல்லதையே நினச்சிக்கிட்டு நல்லதையே செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இரு. தீயவைகள் எல்லாம் குப்பைகள் போல தானாக ஒதுங்கி ஓரத்தில் போய் விழட்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அமைதியாக இருக்க முயற்சி செய். எல்லார்கிட்டையும் எல்லா நேரத்திலையும் நீ பதில் சொல்லணுன்னே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சில விஷயங்களை இந்த வராகியம்மா நான் சரி செஞ்சிருவேன்ற அந்த ஆழமான நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். உனக்கு மதிப்பு கொடுக்குற உனக்கு மரியாதை தர்ற மனிதர்களை நீ தேடி ஓடிப்போ. யாராவது உனக்கு மதிப்பு கொடுக்கலன்னு தெரியும் போது உன்னை மரியாதை குறைவாக நடத்தும் போது நீயாகவே ஓரமாக ஒதுங்கி நின்னுடு. அப்புறம் அவங்க தானாகவே உன்னை தேடி வரும் சூழ்நிலையை இந்த வராகியம்மா உருவாக்குவேன்னு செல்லமே. அப்படிதான் இப்போது உனக்கான நன்மைகளை அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு வாழ்க்கையில் உயர வச்சு எல்லாரும் உன்னை தேடி வரும் சூழ்நிலையை உருவாக்க போகிறேன். நீ யார் மீதும் தேவையில்லாமல் அவங்க ஏதாவது உனக்காக செய்வாங்கன்னு எதிர்பார்த்து அன்பு கொடுத்ததும் இல்லை, நம்பிக்கை வச்சதும் இல்லை. எல்லார் மீதும் நீ இயல்பான அன்போட அக்கறையோடு நடந்துக்கிற. ஆனால் மற்றவங்க எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தோட ஏதாவது ஒரு காரியத்தோட மட்டுமே உன்னை தேடி வர்றாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ கவலைப்படுறது எனக்கு புரிகிறது என் செல்லமே. எந்த ஒரு மனிதர் உன் கூட இருந்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்குமோ, உன் வாழ்க்கையின் இன்பத்துக்காக நீ வெற்றி பெறணுங்கிறதுக்காக உன் மகிழ்ச்சிக்காக யார் நல்லது செய்வாங்களோ அப்படிப்பட்ட நல்லவங்களை உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ எப்போதுமே நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்காதே. நடக்க வேண்டிய விஷயங்களில் உனக்கு தேவையானதை மட்டும் செய். தோல்வியை கண்டு பயப்பட வேண்டாம். வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையோட அடுத்தடுத்த முயற்சிகளை செய்ய தொடங்கு. யார் வாழ்க்கையோடும் உன் வாழ்க்கையை நீ ஒப்பிட்டு ஆற்றலை வீணாக்காதே. உன் திறமைக்கு ஏற்ற நல்ல வேலையையும் நல்ல உயர்வையும் வெற்றிகரமான வாழ்க்கையையும் இந்த வராகியம்மா உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். மனிதர்கள் கண்டிப்பாக மாறுவாங்க, சூழ்நிலைகளும் மாறும். நீ மட்டும் ஏன் நேற்று இன்று நாளைன்னு எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற? தினமும் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த புது உலகத்தில் நீயும் உனக்குள்ள மாற்றங்களை கொண்டு வா. புதுசாக ஒவ்வொரு விஷயத்தையும் புது கண்ணோட்டத்தோட பார்க்கும் பார்வையை மாற்றிக்கோ. அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான நல்வழிகள் பிறக்கும். இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக உருவாக்கி தர்றேன். என்னை நீ இறுக்கமாக பிடிச்சிக்கும் போது கஷ்டங்கள் எல்லாம் வெகு சுலபமாக உன்னை விட்டு கடந்து போயிடுமேன்னு செல்லமே. நல்ல விஷயங்களும் நன்மைகளும் உனக்கு கிடைக்கணும், உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழணுன்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா இப்போது இந்த பதிவையே உன் கண்களில் காட்டியிருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே அழகாக சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ யாருங்கிறதையும்
நீ என்ன செய்யணுங்கிறதுலையும் நீ தெளிவாக இரு. நான் இப்படிதான்னு உனக்குள்ள ஒரு எதை உருவாக்கி வச்சுக்கோ. உனக்குள்ள ஒரு வட்டத்தை உருவாக்கிட்டு அதுக்குள்ளேயே நீ இருக்கணும்னு நான் சொல்லலை. நீ யாரு, உன்னுடைய திறமைகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை இந்த உலகத்துக்கு உணர்த்தும் வேலைகளை செய்ய ஆரம்பின்னு சொல்கிறேன். இன்னொரு வரை உனக்கு பலமாகவும் உனக்கு ஆதரவாகவும் நீ எதிர்பார்க்காதே. உனக்கு நீயே பலமாகவும் இருக்கணும், உன் மனசுக்கு நீயே ஆறுதலாகவும் ஆதரவு சொல்லிக்கவும் வேணும் என் தங்கமே. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா இருக்கும்போது வாழ்க்கையில் நீ தோத்து போகவோ துவண்டு போகவோ நான் விட்டுட மாட்டேன். வாழ்க்கை எப்போதும் இப்படியே இருந்துருமோன்னு நீயும் யோசிக்க வேணாம். எல்லாத்தையும் மாற்றி அமைக்க எனக்கு ஒரு நொடி போதும். கண்டிப்பாக உன் நம்பிக்கை வீண் போகாது. என்னை நம்பி வந்த உன்னை நானும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. நீ நினச்சதை எல்லாம் நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். அதற்கு ஏற்பாடான மாற்றங்களை எல்லாம் நான் எப்போது வேண்டுமானாலும் செய்வேன். அதன்படிதான் இப்போது உனக்கான நல்ல மாற்றங்களை நிகழ்த்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ நிறைவான மன ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைக்கும்படி உனக்கான வெற்றியை நானே உன் கைகளில் கொடுக்குறேன். மனக்குழப்பத்தை தூக்கி போடு. இனிமே இது இப்படி நடந்துடும் அப்படி நடந்துன்ற பயம் உனக்கு வேண்டாம். எல்லா விஷயங்களையும் நீ நேர்மறையாக சிந்திக்கும்போது அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் செய்வேன். உன் துன்பத்திற்கு உண்டான ஆறுதலாக இந்த வராகியம்மா இருந்து உனக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கி தர்றேன் என் செல்லமே. உன் துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தை கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது சக மனிதர்களிடம் போய் நீ ஆறுதலை எதிர்பார்க்காதே. சகல மனிதர்களும் உன் முகத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சும் உன் முதுகுக்கு பின்னாடி வேற பேச்சும் பேசுகிறவங்களாகவே இருக்காங்க. உன் முகத்துக்கு முன்னால் ஐயோ பாவம்னு உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு உன் முதுகுக்கு பின்னால் நீ போன பிறகு உன்னை பற்றியே கேலியும் கிண்டலும் பேசுபவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் உன் கஷ்டத்தையோ மன வருத்தத்தையோ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நீ இழந்த இடத்தை பிடிக்கிறதுக்கான நேரம் வந்துச்சு. உன்னை நானே உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன் துன்பங்களை போக்கி உனக்கான இன்பத்தை நான் உருவாக்கி தருவேன் என்று செல்லமே. உன் வாழ்க்கை மிகவும் சிறியதுங்கிறதுக்காக அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கோ. வாழ்க்கையை வாழ போகிறது 100 வருஷம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த குறுகிய காலத்தில் எதுக்காக கோபமும் பிரச்சனையும் வேணும்? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அமைதியாக அன்புள்ள பிள்ளையாக வாழ்ந்து விட்டுப்போ. சமாளிக்க தெரிந்த தைரியசாலி பிள்ளையான உனக்கு நான் கஷ்டங்களை கொடுக்குறேன்னா அதுக்கு காரணம் இருக்கும். எல்லா கஷ்டங்களையும் சமாளித்து கடந்து வந்து நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த வராகியம்மா நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ எப்போதும் அமைதியாக புத்திசாலித்தனமாக உனக்கான காரியங்களை சிறப்பாக செய்ய பழகு. நீ கெட்டவனாய் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குற இதே வாழ்க்கை தான் நீ நல்லவனாய் வாழ்வதற்கும் 100 வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். நீ நல்ல பிள்ளையாக வாழ்கிறதுக்காக நல்ல வெற்றியை பெறுவதற்காக நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டிடு என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு நீ நினைக்கும் போது நான் உனக்காக ஒரு புது பாதையை உருவாக்கி கொடுப்பேன். எப்போதும் எல்லாரிடமும் நீ அன்பாக பேசுகிற. யாராவது உன்னை கோபப்படுத்தினா உடனே கோபப்பட்டு பேசுகிற. ஆனால் எல்லாருக்கும் உன் கோபம்தான் பெருசாக தெரியுதே தவிர நீ அன்போட அக்கறையோட பேசுகிறத மறந்துடுறாங்க. ஆனால் உன் கூடவே இருக்கிற சில கெட்ட மனிதர்கள் நல்லா பேசுகிறாங்க. அவங்களுக்கு கோபம் வந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அன்போடையே சிரித்து சிரித்து பேசக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த உலகத்து மனிதர்களுக்கு என்ன தெரியலைன்னா நல்ல பிள்ளையாகி உன்னிடம் கோபம் இருக்கும், ஆனால் நீ யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேங்கிறது தெரியல. சில மனிதர்கள் துரோகம் செய்பவர்களாக இருந்துக்கிட்டு அடுத்தவனுக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களாக தீயவர்களாக இருந்துட்டு எதுக்கும் கோபப்படாமல் அன்போடையே அனைத்திடமும் பேசுவதால் எல்லாரும் அவங்கள நல்லவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ முதல்ல இந்த உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாராவது உன்கிட்ட கோபப்பட்டாலும் அக்கறையோடு எதையாவது உன் குறைகளை எடுத்து சொன்னாலும் அவங்க நல்லவங்கன்றதையும் எப்போதுமே அன்பொழுக சிரிக்க சிரிக்க இனித்து பேசுகிறவங்க நல்லவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்றதையும் நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே.
உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பது இந்த வராகி அம்மா நானாக இருக்கும்போது நான் எப்படி உனக்கு குறைவானதையும் கஷ்டமானதையும் கொடுப்பேன்? நான் கொடுப்பது எல்லாமே என் அன்பு பிள்ளைக்கு உயர்வானதாக சரியானதாக மட்டுமே இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு சாத்தியம் இல்லாததை, உனக்கு நடக்கவே வாய்ப்பில்லைன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க விஷயத்தை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் சுலபமாக கிடச்சிடாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போதுதான் சாத்தியம் இல்லாததெல்லாம் சத்தியமாக உன்னை வந்து சேரும். தேவையில்லாமல் யாரோ உன்னை ஏதோ குறை சொன்னாங்க, விமர்சிக்கிறாங்கன்னா நீ அவங்கக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லு, கூடிய சீக்கிரம் என் வாழ்க்கை மாறும், அப்போ நீங்கள் இதே மாதிரி பேசுகிறீங்களா பார்ப்போன்னு. ஏன்னா நீ கொஞ்சம் இறங்கி போகும்போது, தாழ்ந்து போகும்போதும், துன்பத்தில் இருக்கும்போதும், வறுமையில் இருக்கும்போதும் தான் இந்த உலகம் சுலபமாக உன்னை கை நீட்டி கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நீ வாழ்க்கையில் உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்தீங்கன்னா எப்படி உன் மூலமாக அவங்க காரியத்தை சாதிச்சுக்கலாம், உன்னை வச்சு அவங்க வேலையை முடிச்சுக்கலான்னு தான் யோசிப்பாங்களே தவிர அப்போது யாரும் உன்னை குறை சொல்ல வரமாட்டாங்க என் செல்லமே. நீ எப்போதும் நீ நினச்சதை நீயே செஞ்சிடு. அடுத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க மூலமாக நீ செய்யலான்னு நினச்சினா பேரும் புகழும் அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்க வாழ்க்கையில் பெருமையோடு நிற்பாங்க. அதுக்கு காரணமாக இருந்த நீ மூளையில் யாருக்கும் தெரியாமல் முடங்கி நிற்கக்கூடும். அதனால் நீ நினச்சதை எழுதும் பேனாவாக நீ இருந்துடு. அடுத்தவங்க நினச்சதையெல்லாம் எழுதக்கூடிய காகிதமாக நீ நினச்சதை அடுத்தவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தயங்கி தயங்கி பின்னால் ஒளிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. வாழ்க்கையில் உன்னை நோக்கி எது வந்தாலும் ஏற்றுக்கோ. அதை ஏற்றுக்க உன் மனசு ஒத்துக்காத போது அதை உனக்கு ஏற்றாற் போல மாற்ற முயற்சி செய். சில விஷயங்களை உன்னால் மாற்ற முடியாதுன்னு தெரியும் போது அதை எப்படியே ஏற்றுக்கொள்வது தானே சரியாக இருக்கும். யார் உன்னை திட்டினாலும் பாராட்டினாலும் தூற்றினாலும் அவமதித்தாலும் நீ எதுக்கும் மனம் கலங்காமல் தைரியத்தோட பக்குவப்பட்ட பிள்ளையாக இரு. உன்னை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும் அதை தாண்டி உன்னை வாழ வைக்கவும் உயர்த்தவும் இந்த வராகியம்மா நான் இருப்பேன்றது உனக்கு புரியட்டும். என் அன்பு பிள்ளையாகி உன்னை நான் ஒருபோதும் நிலை குலைய விடமாட்டேன். எந்த ரூபத்திலாவது நான் வந்து உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ என்ன சொன்னாலும் உன்னை தப்பாகவே நினைக்கிறவங்க கிட்டையும் நீ சொல்வதை தவறாகவே புரிஞ்சுக்கிறவங்க கிட்டையும் நீ பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சரியாக இருக்கும் என் செல்லமே. சில பேர் வேணும்னே யார் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லுவாங்க. தப்பாக பேசுகிறதுக்கும் உன்னால் முடியாது, அதெல்லாம் சரி வராது நீ எதிராகவே பேசுவதற்காகவும் இருப்பவர்களிடம் நீ எதுவும் பேசாமல் இருப்பதே சிறந்தது. வாழ்க்கையில் உனக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கலாம். அதையும் தாண்டி நீ சந்தோஷப்படும்படியாக எவ்வளவோ சின்ன சின்ன மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அந்த கஷ்டங்களுக்கு இடையில் அந்த சந்தோஷத்தையும் ரசிக்க தெரிஞ்சுக்கோ. அப்போதுதான் வாழ்க்கை அழகாக இருக்கும். வாழ்க்கையை ரசிக்க ரசிக்க அதை நீ ருசித்து சந்தோஷமாக வாழலாம் என் செல்லமே. சில பேரை நீ முக்கியம்னு தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடும் போது அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும். அதுவே எல்லாரையும் நீ சமமாக நினைக்கும் போது, உன்னை கண்டு கொள்ளாமல் உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை நீயும் கண்டுக்காமல் போகும்போது யாரும் உன்னை அலட்சியப்படுத்தவோ அவமதிக்கவோ முடியாதல்லவா? அதனால தான் யாரையும் ரொம்ப தலைக்கு மேலே தூக்கி சுமக்காமல் இருந்தாலே உன் மனசில் வலியும் வேதனையும் இருக்காதுன்னு சொல்கிறேன். சில நேரங்களில் சில விஷயங்களை நினச்சி நீ ரொம்ப புலம்புற, சில சமயங்களில் ரொம்ப உட்காந்து அழுகிற, மீற முடியாத விரக்திக்கும் போகிற அளவுக்கு பல பிரச்சனைகள் உன்னை கஷ்டப்படுத்துது. இப்படி தான் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய புலம்பலுக்கு பிறகு, ஒரு நீண்ட கண்ணீருக்கு பிறகு, மீள முடியாத விரக்தி நிலைக்கு போன பிறகு, அவ்வளவுதான் நம்மால் முடியாதுன்னு நினச்ச பிறகும் உனக்குள்ள ஒரு புது பொலிவு வரும். அந்த புது பொலிவோட நீ வாழ்க்கையை மிக அழகாக வாழ்ந்து ஜெயிச்சு நின்றுடணும் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் நீ மனசு உடைஞ்சு போக வேண்டாம். வாழ்க்கையில் இழப்புன்னு ஒன்று இருந்தால் அதை விட அழகான பெறுதல் என்ற ஒன்று நிலையும் இருக்கும். உனக்கானதை, உனக்கு உரியதை, உனக்கு சரியானதை, உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதை இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுக்குறேன். நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தியோ அது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். எதற்காக நீ அழுகிறாயோ அதற்கு நானே உனக்கு ஆறுதல் சொல்லி மன தேறுதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. காயங்களோடும் மன கஷ்டங்களோடும் சிரிப்பது அவ்வளவு எளிது கிடையாது. ஆனால் அத்தனை கஷ்டங்களையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு
நீ சிரிக்க ஆரம்பிச்சிட்டினா எந்த காயமும் உன்னை பெரிதுபடுத்தாது. எப்போதுமே உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. தனித்து இருக்கக்கூடிய உன்னை யாராவது அலட்சியமாக நினச்சாங்கன்னா இந்த ஊரும் உலகமும் திரும்பி பார்க்கும்படி நான் உன்னை சிறப்பிக்க செய்வேனேன்னு செல்லவே. யார் தனித்து இருந்தாலும், யார் தவிச்சு போன மனநிலையில் இருந்தாலும் அவர்களை நான் என்னுடைய சொந்த பாதுகாவலில் பாதுகாத்து அவர்களுக்கு நல்லதை செஞ்சு கொடுப்பேன். மனிதர்கள் யார் ஒருவரை கைவிட்டாலும் அவர்களை படைத்த நானே அவர்களுக்காக இறங்கி வந்து துணை நிற்க தயாராயிருவேன்றதை மறக்க வேண்டாம். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னையும் தனியாகவோ தவிக்கவோ விட்டுட மாட்டேன். நீயாகவே கண்டதையை யோசிச்சு மன அழுத்தத்துக்கு ஆளாகாதே. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை நிச்சயமாக மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை. எல்லாவற்றையும் உனக்கு சரியாக நீ சந்தோஷப்படும் விதத்தில் நல்லபடியாக நிரந்தரமாக நீ நிம்மதி கொள்ளும் வகையில் இந்த வராகியம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். அதற்கான வேலைகளை எல்லாம் இன்று இரவோடு இரவாக முடிச்சுட்டு நாளை விடியலை உனக்கு நன்மை தரும் விடியலாக மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. நீ இழந்ததை விட சிறந்ததை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும். உனக்கானது இந்த பிரபஞ்சத்தில் எங்கு இருந்தாலும் அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன்னை காக்கும் தாயாக இந்த வராகி அம்மா நான் இருந்து என் அருளாசிகளை உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்.